சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். T20 உலக கோப்பை தொடரில் இந்தியாவுடன் விளையாட பாகிஸ்தான் 3 நிபந்தனைகளை விதித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி வணக்கம். என்னென்ன நிபந்தனைகளை விதித்திருக்கிறது பாகிஸ்தான்? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். 10வது T20 உலகக்கோப்பை தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில தொடங்கி நடைபெற்றுட்டு வருது. இந்த சூழலை பார்த்தோம்னா இந்தியாவோட நாங்க விளையாட மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. இந்தியாவுக்கு எதிரான போட்டியை புறக்கணிக்கிறதாகவும் பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க. வர 15ஆம் தேதி கொழும்பு மைதானத்துல இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடைபெற இருந்துச்சு. ஆனா பாகிஸ்தான் நாங்க விளையாட மாட்டோம் அப்படி சொன்னதால இந்த போட்டி நடக்காதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பிலே ரசிகர்கள் இருக்காங்க. இத்தகைய சூழலை பார்த்தோம்னா இந்தியா கூட விளையாடுறதுக்கு நாங்க 3 நிபந்தனைகளை விதிக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது பாகிஸ்தான் இந்தியா கூட விளையாட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐசிசி தொடர்ந்து பாகிஸ்தான் கடுமையை எச்சரிச்சு பல்வேறு நடவடிக்கைகளை உங்களுக்கு நாங்க விதிப்போம் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் ஐசிசி கூட பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுச்சு. இந்த பேச்சுவார்த்தை எப்ப பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் 3 நிபந்தனைகளை ஐசிசிக்கு விதிச்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுல பார்த்தோம்னா முதல் நிபந்தனை, வருவாயில தங்களுக்கு ஐசிசி அதிக ஷேர் கொடுக்கணும். அதாவது ரெவன்யூ எங்களுக்கு இப்ப கொடுக்கறத விட வரும் காலங்கள்ல நாட்கள்ல போட்டிகளுக்கு எங்களுக்கு அதிக ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை விதிச்சிருக்கிறதாவும், இது மட்டும் இல்லாம இந்தியா கூட திரும்ப இருதரப்பு தொடர்களை நடத்தணும். அதாவது பைலேட்டரல் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருதரப்பு தொடர்கள் இந்தியா பாகிஸ்தான் விளையாடி கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலாகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல்வேறு இரு நாட்டுக்கு இடையில இருக்க பல்வேறு சிக்கல்கள் மற்றும் பிரச்சனையால இருதரப்பு தொடர்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையில நடக்கிறது இல்ல. திரும்பி இந்தியா பாகிஸ்தான் இடையில இருதரப்பு தொடர்கள் நடத்தணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை பாகிஸ்தான் விதிச்சிருக்கிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கை குலுக்கிற நடைமுறையை பின்பற்றணும். அதாவது எந்த ஒரு விளையாட்டு போட்டியா இருந்தாலும் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கை குலுக்குவாங்க. அந்த ஹேண்ட் ஷேக்கிங் கல்ச்சரை நாங்க திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காரு தகவல் இருக்கு. ஏன்னா பார்த்தோம்னா கடந்த ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் ஆசிய கோப்பை தொடர்ல போட்டி முடிஞ்ச பிறகு இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களோடு கை குலுக்கல. அதாவது பகல்காம் தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு பாகிஸ்தான் தான் காரணம்னு சொல்லப்படுற சூழல்ல இதெல்லாம் காரணமா வச்சு இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் கூட கை குலுக்காம அதை புறக்கணிச்சாங்க. இதை எதிர்ப்பு தெரிவிச்சு இதை இப்போ பாகிஸ்தான் அந்த நிபந்தனை விதிச்சிருக்கு. அதாவது போட்டி முடிஞ்ச பிறகு கை குலுக்கிற நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்னு 3 நிபந்தனைகளை ஐசிசி விதிச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதை ஐசிசி இதை தொடர்பா ஆலோசனை ஈடுபட்டு இருக்கிறதாவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் தொடர்ந்து பேசிட்டு வரதான் தகவல் வெளியாயிருக்கிறதுல ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்கிறதுக்கு தற்போது வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.